ஹாய், நான் தான் உங்கள் கௌசல்யா. இது என்ன ஒரு விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டூர் போன விலாகு தான். எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவனந்தபுரத்துக்கிட்ட தான் போனோம். யானை சரணாலயம். அது சரியாக எந்த ஊருன்னு தெரியலை. யானை சரணாலயம் தான். நிறைய யானைகள் இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போனதுனால செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போனோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. போயிட்டே பேசிக்கிட்டே போனோம். காட்டு உள்ளார இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மட்டும் நல்லா மத பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த யானைக்கு வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வயசு, அப்புறம் 11 வயசு, அப்புறம் 13 வயசு, அப்புறம் லாஸ்ட் யானை வந்து 85 வயசில் இருக்குது, வயசான யானைன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே போனோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கிட்ட போனோன்னா சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஒரு யானைக்கு மட்டும் மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னனால நாங்கள் 5 வயசு யானை அது. அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்க்குக்கு தான் போனோம். அந்த பார்க்கில் போய் செம்ம ஜாலியாக எல்லாரோடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு, ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு அதுலேயும் விளையாண்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்களே எக்ஸசைஸ் பண்ணி அது நிறைய விளையாண்டோம். பிள்ளைங்க கூட விளையாண்டுட்டு ஜாலியாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் போயிருக்கீங்க அந்த இடத்துக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லாருமே பார்க்குறீங்க. மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு. அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு, பட்டு குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின்